என்னை பார்த்ததும் உங்களுக்கு எல்லாம் ஷாக்கா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் உள்ள வாங்க, கல்யாணம் உள்ளதான், வெளியில் இல்ல. மாமா நீங்க எப்படி? யார் தகவல் சொன்னாங்க? நல்லவங்களுக்கு காத்தும் தகவல் சொல்லும், கடவுளும் தகவல் சொல்வார். ஆட்கள் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. தொடக்கமே இன்ப அதிர்ச்சியா இருக்கு மாமா. உங்களை நாங்க இங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதனமா இன்ப அதிர்ச்சி? உள்ள வாங்க, இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. அம்மா கௌரி, என் மகன் சித்தார்த் உன் கழுத்துல தாலி கட்டுறத பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. கவிதா கழுத்துல ஏற தாலியாவது பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. அத்தை உள்ள வாங்க. இந்த கல்யாண விஷயம் உன் மாமனாருக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லிருப்பாங்க? நீ சொல்லல? இல்ல அத்தை, எனக்கே அவரை பார்த்து ஷாக்கு தான். ஒருவேளை ஏதாவது கலாட்டா பண்ண வந்திருப்பாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அத்தை. மாமா சித்து கவிதாவை ஆசீர்வாதம் பண்ண தான் வந்திருப்பாரு. நம்பி வாங்க அத்தை. மாமா பார்த்து நான் மாறிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வாங்க அத்தை. வாங்க வாங்க. ரெண்டு பேரும் மாலையை போட்டு மனையில உட்காருக்கோம். சித்து, அவர் கையில இருக்கிற மாலையை வாங்கி நீ போட்டுக்க. இது மாப்பிள்ளை மாலை, மத்தவங்க கைக்கு போகக்கூடாது, மாப்பிள்ளை கைக்கு தான் போகணும். சாரி, அபி உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டா. அதை தொந்தரவா பார்க்காம அன்பா பாருங்க, ஒரு குழந்தையோட ஏக்கமா பாருங்க. நீங்க சொன்னதை வச்சு அவ அம்மா படத்தை வரைஞ்சிருக்கான். அதுல என் முகம் பதிஞ்சிருக்கு. குழந்தை மனசு பச்சை மனசு இல்லையா? அதான் நான் அம்மான்னு அவ மனசுல ஆழமா பதிஞ்சிட்டேன். நான் சொன்ன தேவதை கதைகளை கேட்டுட்டு அபி இப்ப தூங்கிட்டான். ஆனா இதே மாதிரி அவளோட அம்மா ஆசைய என்னால தூங்க வைக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு என்னமோ காலையில அவ கண்ணு முழிச்சதும் என்ன தேடுவாளோன்னு தோணுது. சந்தேகமே வேணாம், அபி கண்டிப்பா தேடுவா, கலாட்டா பண்ணுவா, வீடே ரெண்டா போற மாதிரி கத்துவா. அது அவளுடைய கேரக்டர். அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லமா வளர்த்ததுனால அபிக்கு பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். உங்க செல் நம்பர் தர முடியுமா? காலையில அபி எந்திரிச்சு உங்களை தேடாம இருந்தா நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்லனா என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 98842. ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. நான் என் நம்பரை மிஸ் கால கொடுக்குறேன். இதான் என்னுடைய நம்பர். ஓகே ஓகே. குட் நைட். குட் நைட்.
அபியோட மம்மி அஃபெக்ஷன் ஒரு நாள் கூத்தா முடியல. காலையில அவ எந்திரிக்கும் போது மம்மி மம்மின்னு தான் எழுந்தா. மம்மி எங்கன்னு வீடு பூரா தேடுனா. மம்மி இல்லம்மா, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு அன்பா சொன்னேன். கேட்கவே இல்ல, ஓவரா அழுதா. கோவம் வந்துருச்சு, அதட்டி சொன்னேன். அதுக்கும் அவ மசியல, அழுதா, அழுதுகிட்டே இருந்தா. மம்மி இப்ப வந்தாகணும்னு அவ சொல்லிக்கிட்டே இருந்தா. அதிகப்படியான அழுகையால அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தேன். அதனால வேற வழியே இல்லாம கவிதாவை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நிறுத்துங்க போதும். வாங்க கவிதா, நீங்க இல்லன்னு தெரிஞ்சதும் அபி வீட்டையே ரெண்டாக்கிட்டா. அவ காலையில எந்திரிச்சதுல இருந்து அவ ரூமை விட்டு வெளியவே வரல, கதவை மூடி இருக்கா. மம்மி வந்தாத கதவை திறப்பன்னு ஒரே அடம் பிடிக்கிறா. ப்ளீஸ் வாங்க கவிதா, வாங்க. மேலதான் இருக்கா, நீங்க வந்தாதான் கதவை திறப்பான்னு நினைக்கிறேன். வாங்க. இந்த ரூம்ல தான் இருக்கா. அபி 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 யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கதவை திறமா. யாரு? நான் தான் அபி. கதவை திற. மம்மி, அபி என்னை விட்டு எங்கம்மா போனீங்க? அழக்கூடாது, சரியா? உனக்கு இவ்ளோ கோவம் வருமா? எதுக்கு மம்மி என்னை விட்டுட்டு போனீங்க? போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எல்லா மம்மியும் அவங்க குழந்தைங்க கூட இருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் மம்மி என்னை விட்டுட்டு போறீங்க? என்னை விட்டு போகாதீங்க மம்மி. நான் உங்களை மிஸ் பண்றேன் மம்மி. ஐ லவ் யூ மம்மி. வாங்க மம்மி, பாட்டி கிட்ட போலாம். பாட்டி அப்பாவோட ரொம்ப நல்லவங்க. பாவம், அவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியாது, பெட்லயே தான் இருப்பாங்க. வாங்க மம்மி, வாங்க வாங்க மம்மி. பாட்டி, பாட்டி, பாட்டி. யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? உங்க மகனுக்கு நீங்க மம்மினா, இவங்க எனக்கு மம்மி. வாமா ஏ ராசாத்தி, உன் முகத்துல எவ்வளவு நாள் கழிச்சு சிரிப்பு வருது. கணேசா பாருடா, உன் பொண்ணு சிரிக்கிறா, பூ மாதிரி சிரிக்கிறாடா. அந்த ஆசை நிறைவேறதா இருந்தா எனக்கும் சம்மதம் தான். கண்டிப்பா பிரிஞ்சு போக மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா. கவிதா தேவதை மாதிரி கிடைச்சிருக்கா. தேவிய தவற விட்ட மாதிரி இவளையும் தவற விட்டுடாதுடா.